காசு கொடுங்கன்னு கேட்டார். உடனே அந்த வியாபாரியும் முல்லாவுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தாரு. அதை வாங்கின முல்லா சொன்னார், இது ரொம்ப சேட்டை பிடிச்ச வாத்துன்னு. அதை செஞ்ச சேட்டையெல்லாம் சொன்னார். அதை கேட்ட வாத்து வியாபாரி சிரிச்சுக்கிட்டே அந்த வாத்தை கையில் தூக்கி எல்லாரும் கேட்குற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே பாருங்க, நல்லா ஓடுற வாத்து, சுறுசுறுப்பான வாத்து, நம்பிக்கையான வாத்து அப்படின்னு அந்த வாத்தோட நல்ல விஷயங்களை மட்டும் கூவி விற்க ஆரம்பித்தார். இதை கேட்ட முல்லா வந்த 10 ரூபாயை அந்த வியாபாரிக்கிட்டே திருப்பி கொடுத்துட்டு தன்னோட வாத்தை திரும்ப வாங்கிக்கிட்டு வந்துட்டார். எல்லாருக்கும் குறைகள் இருக்கும், அதுலேயும் சில நல்ல விஷயங்களும் இருக்குது. அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அந்த வாத்து வியாபாரி தனக்கு புரிய வச்சுட்டாருன்னு நினச்சிக்கிட்டு தோட்டத்துக்கு வந்துட்டார். அப்போ தான் அவரோட சட்டையை பார்த்தாரு. அது முழுசும் வாத்து தன்னோட காலில் இருந்த சகதியை இழுவி வச்சுருந்தது. இதை பார்த்த முல்லா அதை கீழே விட்டு ஒரு எத்த பார்த்தாரு. ஆனால் அது ஓடிடுச்சு. ஆனால் இந்த தடவை ஒரு குழந்தைகிட்ட விளையாடி கொஞ்சிற மாதிரி ஓடி போய் விளையாடி பார்த்துட்டு இருந்தாரு முல்லா. இந்த விஷயத்தில் நமக்கு என்ன தெரியுது? எல்லார்கிட்டேயும் குறைகள் இருக்கும், அதுலேயும் சில நல்ல விஷயங்களும் இருக்குது. அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது தான் இந்த கதையோடைய முழு விளக்கம்.